everyone. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உடைச்ச முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழம்புக்கு ஒரு பேஸ் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். 4 போல லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் போல பூண்டு, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கப் போல திருகுன தேங்காய் மிதமான சூட்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. இது கூட கொஞ்சமா பொட்டுக்கடலை, ஒரு 1.5 ஸ்பூன் போல குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் போல வர கொத்தமல்லி தூள் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில எண்ணெய் விட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1-2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு வெந்து வரணும். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு முட்டை நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு உடைச்சி விட்டுக்கிறேன். முட்டை ஊற்றுனதுக்கு அப்புறம் அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் போல ஆகும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை வந்து நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இது வந்து இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you soon with the next recipe.